சிரிக்கையிலேயே தெரியுது முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன்னு இந்த சிரிப்பை பார்த்தாலே தெரியுது. ஓகே, முக்கியமா ஒன்று நான் சொல்லியே ஆகணும் உங்களுக்கு. என்னன்னு பார்த்தா எல்லாரும் திருப்பி திருப்பி சொல்ற ஒரு விஷயம், போன் அடிச்சா நான் எடுக்கிறேன் இல்ல, போன் அடிச்சா நான் எடுக்கிறேன் இல்ல, போன் அடிச்சா நான் எடுக்கிறேன். ஆனா என்ன சொல்லுங்க, அப்பம் இருக்கிறது ஒரு வாய், 2 காது 2 கை தான் இருக்குது. ஓகே, 50 மிஸ் கால் வந்தா 50 பேருக்கும் திருப்பி அடிக்கலாது. நான் எவ்வளவு டைம் இருக்கு, எவ்வளவு ஃப்ரீ டைம் இருக்கோ அவ்வளவு பேருக்கு தான் அடிக்கலாம். அதை விடுங்க, அதுக்கு பிறகு வாரன். ஆனா போன் அடிச்சா எடுக்கிறன் இல்லைன்றா இது சாரி கடை. ஆனா சாமக்கோழி சாமத்துல சாரி கடைக்குள்ள வேலை செய்யும். ஆனா சாரி கடை க்ளோஸ்டா தான் இருக்கும், ஓப்பனா இருக்காது. ஓகே, நீங்கள் காலமா 7 மணிக்கு போன் அடிக்கிறீங்க, காலமா 7:30க்கு போன் அடிக்கிறீங்க, நீங்கள் இரவு 11:30க்கு போன் அடிக்கிறீங்க, ராத்திரி 12 மணிக்கு கூட எனக்கு போன் வந்தது. எங்கேயாச்சும் சாரி கடை இரவு 12 மணிக்கு திறந்திருக்குமா, காலம் 7 மணிக்கு திறந்திருக்குமா? இல்லை, இல்லவே இல்லை. சாரி கடை காலமா 10 மணிக்கு தான் ஓப்பன். ஓகே, 7 மணியோட க்ளோஸ்ட். ஓகே, கடை க்ளோஸ்ட். ஓகே, அதுக்கு பிறகு போன் அடிச்சா உங்களோட போன் நீங்கள் அடிக்கிற இலக்கம் தொடர்பில் இருக்காது. ஓகே, அத மனசுல புரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. இல்ல சும்மா சொன்னா, நானும் மனுஷி தானே, நானும் தூங்கத்தானே வேணும், நானும் சமைக்கத்தானே வேணும், நானும் சாப்பிடத்தானே வேணும். விடிய 7 மணிக்கு அடிச்சா தூங்கி கொண்டு நடு சாமத்துல தூங்கி கொண்டிருக்கிற என்னைய ஒழுப்பி வச்சு சாரி இருக்குதான்னு கேட்டா நியாயமா? உங்களுக்கு நியாயமா இருக்கா இது? ஓகே, சிரிச்சு சொல்றேன் நான். சாரி, இப்ப சிரிக்காம சீரியஸா சொல்றேன். வேலையண்டு வந்தா நான் புலி, பாக்குறதுக்கு தான் இப்படி கதைப்பேன். ஆனா வேலையண்டா உண்மையிலேயே புலி. நான் உண்மையிலேயே நான் சரியான பிஸி தான். சொன்னா நம்ப மாட்டீங்க, ஆனா நம்பித்தான் ஆகணும். நான் உண்மையிலேயே பிஸி. ஓகே, சீரியஸ் ஆகணும். ஓகே ஓகே, என்ன சொல்ல வாரணுண்டா, ஓகே, சில நேரம் நீங்க போன் அடிக்கல நான் பிஸியா இருப்பேன், கஸ்டமர்ஸோட இருப்பேன், வேற வேலையா இருப்பேன், உங்களோட ஆன்சர் பண்ண இல்லாம இருக்கும். ஆனா நீங்க எனக்கு போன் அடிச்சு நான் போன் எடுக்கலையாண்டா, தயவு செஞ்சு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் வந்து விடுங்க. மெசேஜ்ல போடுங்க, நீங்க என்னன்னு எனக்கு தெரியும். அப்புறம் அடுத்த நாள் விடிய நான் உங்களுக்கு திருப்பி அடிப்பேன். அதைத்தான் திருப்பி உங்களை எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னு சொல்லி சொன்னா, போன் அடிச்சு நான் பிஸி எடுக்கலையாண்டா ப்ளீஸ் நீங்க மெசேஜ்ல விடுங்க, மெசேஜ் போடுங்க. என்னதுக்கு அடிச்ச நீங்கள் யாரு, இங்க இருந்து அடிச்ச நீங்க மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ், ஃபேஸ்புக்லயே ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து விட்டு விடுங்க. நான் உங்களுக்கு அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணி விடுறேன். ஓகே, நன்றி, வணக்கம். அதை சொல்லணும் இப்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சுது, சொல்லிட்டேன். இனி ஃபாலோ பண்ணுவீங்களான்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாத்துக்கும் அடுத்த வீடியோவில் திருப்பி வருவேன்.